வெல்கம் டு ஓஜி ரூஸ்டர். இப்போ பெருவடையிலேயே மிகப்பெரிய ப்ராப்ளம் பாருங்களா, இந்த கிளைமேட்டுக்கு சளி பிடித்தல் தான் வரும். அந்த சளி பிடிக்கிறத எப்படி ஸ்டார்டிங்லேருந்து ஒரு கோழி ரெக்கவரி பண்ணுறதை எப்படின்னு கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனால் உங்கள் பேருங்கண்ணா? பூமணி. எத்தனை வருஷமாக கோழி வளர்த்துறீங்கண்ணா? ஒரு 10 to 11 வருஷம் இருக்கும். 10 to 11 வருஷங்களாண்ணா. இப்போ மேக்ஸிமம் இந்த கிளைமேட்டுக்கு அதிகமாக பெருவடையில் பார்த்தீங்கன்னா சளி பிடிக்குது. அதை எப்படி ரெக்கவரி பண்ணுறதுங்க? சளி பிடிக்கிறதுக்கு டேப்லெட்ஸ் இருக்குது. அதை விட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா பவுடர் ஃபார்மேட்டில் இருக்குது. அதை விட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா இன்ஜெக்ஷனில் இருக்குது. பேசிக்காக பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சேவலுக்கு சளி பிடிக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ஃபஸ்ட்டு போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு டேப்லெட் வைஸில் தான் போவோம். ரொம்ப முடியல, சிவியர் கண்டிஷன் அப்படிங்கும்போது தான் நம்ம ஒரு இன்ஜெக்ஷன் அந்த மாதிரி அப்படி தான் போவோம். நம்ம இப்போ டேப்லெட் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு பேசிக்காக பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டில் 2 டேப்லெட் யூஸ் பண்ணுறோம். அந்த 2 டேப்லெட் பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயம் அப்படின்னா நம்ம டேப்லெட் கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த கோழிக்கு சளி பிடிச்சிருக்கா என்னன்னு நல்லா தெரியணும். கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களுக்கு சளி பிடிச்சிருக்கிறது எல்லாமே தெரியும். சப்போஸ் தெரியாதவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா அந்த கோழி சளி பிடிச்சிருக்கு அப்படின்னா மூக்கில் லைட்டாக ஸ்னீஸ் ஆகும். அதை விட்டிங்கன்னா பார்த்திங்கன்னா உதறிக்கிட்டே இருக்கும். அப்புறம் மூஞ்சி ஒரு மாதிரி கருத்து மாதிரி வாயில் அது நிறையா இருக்குது. இன்னும் அது எப்படி சொல்கிறதுனா கொரட்டை சவுண்ட் அடிக்கும், கரெக்ட் சவுண்டு வரும். அதெல்லாம் இருக்குது. அதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பேசிக்காக நம்ம டேப்லெட்ஸில் கொடுப்போம். டேப்லெட்ஸில் ரெக்கவர் ஆகலை அப்படிங்கிற பட்சத்துக்கு தான் நம்ம இன்ஜெக்ஷன் வரைக்கும் போகணும். மேக்ஸிமம் இந்த டேப்லெட்லேயே மேக்ஸிமம் ரெக்கவர் ஆகிடும். ஏன்னா இந்த டேப்லெட் எல்லாமே நான் யூஸ் பண்ணி இந்த டேப்லெட் நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சு ஒரு 3 to 4 இயர்ஸாக யூஸ் பண்ணி ரெக்கவர் ஆனங்காட்டி தான் இந்த டேப்லெட்டு நான் சொல்கிறேன், ரெக்கமெண்ட் பண்ணுறேன் யாருக்கு இருந்தாலும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த டேப்லெட் பார்த்திங்கன்னா மொத்தம் டூ டைப்ஸாக எடுத்து வச்சுக்கோம். ஒன்று பார்த்திங்கன்னா டேப்லெட்டில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டேஜ், அடுத்து செகண்ட் ஸ்டேஜ் 2 எடுத்து வச்சுக்கோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த ஒரு கோழிக்கு சளி பிடிச்சிருக்கு அப்படின்னா ஃபஸ்ட்டு லிவர் டானிக் கொடுத்துருணும். ஓகேங்களா? இந்த லிவர் டானிக் இது ஒரு பிராண்டு, இது ஒரு பிராண்டு, 2 பிராண்ட் இருக்குது. உங்கள் ஊரில் எந்த பிராண்டு கிடைக்குதோ அந்த பிராண்டு நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. இது ரெண்டுத்துக்குமே பார்த்திங்கன்னா யூசேஜ் அளவு ஒன்று தான். இப்போ இது பார்த்திங்க அப்படின்னா 0.25 ml லிவர் டானிக் எடுத்துங்க. ஃபஸ்ட்டு 0.25 ml லிவர் டானிக்கு கூட பார்த்திங்கன்னா வைமரல். இது பார்த்திங்க அப்படின்னா எதுக்குன்னா நம்ம ஒரு கோழிங்க சோறு ஒடியாமல் இருக்கிறதுக்கு, அதை தாண்டி பார்த்திங்கன்னா கொஞ்சம் இம்யூனிட்டியாக கொஞ்சம் நல்லா பூஸ்டப்பாக இருக்கும். இதில் 0.25 ml, இதில் 0.25 ml, ஒரு 3 ml சிரஞ்சில் இன்டேக் பண்ணி தண்ணி மீதி மிக்ஸ் பண்ணி எடுத்து ஃபஸ்ட்டு வாயில் இது கொடுத்துடணும். ஓகேங்களா? அதுக்கப்புறமா டேப்லெட் யூஸ் பண்ண. இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த லிவர் டானிக் இதெல்லாம் எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா அதனோட லிவர்ஸை அஃபெக்ட் பண்ணாது. இப்போ சப்போஸ் டோசேஜ் வைஸில் அதிகமாக போயிடுச்சுனாலோ இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு இது இருக்குது அப்படின்னா லிவர் டானிக் பார்த்திங்க அப்படின்னா அட்டாக் பண்ணாது லிவரை. கொஞ்சம் லைஃப் வரவங்க வச்சுங்களேன். இது வரைக்கும் அந்த டேப்லெட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். எந்த ஒரு சைட் எஃபெக்ட் எதுவும் இல்லை கோழிக்கு எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் நான் யூஸ் பண்ண வரைக்கும். அதில் பார்த்திங்கன்னா அமாக்சிலின் 250 இதுதான் அந்த டேப்லெட்டு எல்லா கடையிலுமே கிடைக்கும். ஓகேங்களா? அமாக்சிலின் 250 பார்த்திங்கன்னா டெக்ஸாமெத்தனோசோன். ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சிட்ரசன். ஓகேங்களா? இந்த டேப்லெட் இது மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு கேமரா தெரியுதான்னு தெரியல, நீங்கள் ஃபோட்டோ அட்டாச் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா? இதில் பார்த்திங்கன்னா சிட்ரசனில் பார்த்திங்கன்னா 1/2 டேப்லெட்டு, இதில் ஒரு டேப்லெட்டு, டெக்ஸாவில் ஒரு டேப்லெட்டு, அமாக்சின் 250ல் ஒரு டேப்லெட். இது பார்த்திங்கன்னா இந்த டோசேஜ் பார்த்திங்க அப்படின்னா 4 கிலோ சேவலுக்கு 4 கிலோ சேவலுக்கு. ஓகேங்களா? எத்தனை டைம் மார்னிங் கொடுக்கணும், ஈவினிங் கொடுக்கணும்? மார்னிங் ஒன்ஸு, ஈவினிங் ஒன்ஸு, நெக்ஸ்ட் டே மார்னிங் ஒன்ஸு. இதே மாதிரி டேப்லெட் நம்ம கொடுக்கறதுக்கு முன்னாடி கம்பல்சரி இந்த லிவர் டானிக்கு இதையும் யூஸ் பண்ண வேணும். ஓகேங்களா? இது சேவலுக்கு ஃபுல் டேப்லெட் ஒரு 4 to 5 கிலோ இருக்கிற சேவலுக்கு இந்த 3 டேப்லெட்டும். இதே பார்த்திங்கன்னா 1 கிலோ சைஸில் இந்த குஞ்சுங்க இருக்குது அப்படின்னா இந்த ஒரு மாத்திரை, இதில் ஒரு மாத்திரை, 1/2 மாத்திரை, இதில் ஒரு மாத்திரை, டெக்ஸால் இதில் ஒரு மாத்திரை. ஓகேங்களா? இதில் பார்த்திங்கன்னா எல்லாமே உடச்சி பவுட்ரு பண்ணிக்கங்க. பவுட்ரு பண்ணி இப்போ ஒரு 4 கிலோ சேவலுக்கு ஒவ்வொரு மாத்திரை சொன்னோமா. இதே பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஒவ்வொரு கிலோவில் ஒரு குஞ்சு இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு 4 குஞ்சு இருக்குது ஒவ்வொரு கிலோவில் அப்படின்னா எடுத்து நுணுக்கி பவுட்ரு இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். இது 2 தான் பவுடர் ஃபார்மேட் நம்ம பண்ண வேணும். இப்போ நம்ம என்ன பண்ணால் பவுடர் ஃபார்மேட் பண்ணிவிட்டு ஒரு டம்ளரில் இல்லை ஏதாச்சும் கப்பில் ஏதாச்சும் இல்லை ஒரு 4 ml தண்ணி மட்டும் ஊற்றி கலக்கி 3 ml சிரிஞ்சில் எடுத்து ஒவ்வொரு குஞ்சுக்கும் ஒவ்வொரு ml கொடுத்தீங்கன்னா அதே மாதிரி 3 டைம் கொடுத்தீங்க அப்படின்னா குயிக்காக ரெக்கவர் ஆகிக்கும். இது மேக்ஸிமம் நான் ரெக்கவர் ஆன வீடியோ எனக்கு தெரிஞ்சு ரெக்கவர் ஆனது தான் நான் சொல்கிறேன். மேக்ஸிமம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், இது தெரியாதவங்களுக்காக இது. ஓகேங்களா? இது ஒன்று. அடுத்த மெடிசன் பார்த்திங்க அப்படின்னா அதுலேயே கொஞ்சம் அட்வான்ஸு. இது பார்த்திங்கன்னா சஃபடாக்ஸ் 250ன்னு சொல்லிட்டு இந்த டேப்லெட்டு. இதில் பார்த்திங்கன்னா இதில் பீட்டா மெத்தனோசோன் இது ஒரு டேப்லெட்டு. அதே மாதிரி தான் 4 to 5 கிலோ சேவலுக்கு இதில் ஒரு டேப்லெட்டு, இதில் ஒரு டேப்லெட்டு. ஓகேங்களா? அதே மாதிரி தான் லிவர் டானிக், வைமரல் மஸ்ட்டு. இது 2 கண்டிப்பாக வேணும். ஓகேங்களா? இப்போ சப்போஸ் டோசேஜ் தெரியாமல் நம்ம அதிகமாக கொடுத்துட்டோம்னாலோ இதுதான் அந்த லிவரை அஃபெக்ட் பண்ணாமல் கண்ட்ரோல் பண்ணும். இல்லை அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா இதை நம்ம கொடுக்க நம்ம பாட்டு சும்மா டேப்லெட் போட்டுக்கிட்டே இருக்கிறோம் அப்படிங்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா கோழிங்க இலைக்க ஆரம்பிக்கும், நெஞ்சு அப்படியே வத்தி போகும், நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வரும். கோழி அப்படியே லிவர் டானிக் இதெல்லாம் கொடுக்கும்போது என்னன்னா இந்த லிவரை டேரெக்டாக அஃபெக்ட் பண்ணாது. ஓகேங்களா? அதே மாதிரி 4 to 5 கிலோ அளவுக்கு இதில் ஒரு டேப்லெட், இதில் ஒரு டேப்லெட். குஞ்சுகள் இருந்துச்சுன்னா 4 உடச்சிக்கலாம். அப்படி இல்லைங்கிற பட்சத்துக்கு கரைச்சி 4 குஞ்சுக்கு 4. அதே 8 இருந்துச்சு அப்படின்னா 2 டேப்லெட்டு அந்த மாதிரி.
அதை நம்ம அப்படியே கால்குலேட் பண்ணி நம்ம அப்படியே கொடுத்துக்க வேண்டியதான். நீ வராமல் இருக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வேக்சின்லாம் போடணும். நமக்கு வேக்சின் இருக்குது, அது வேக்சின் ஷெட்யூல் நிறைய ரொம்ப பெருசாக இருக்குது. அது ஆக்சுவலி ஃபஸ்ட் சொல்லணும் போனால் ஃபஸ்ட் டேலேருந்தே வேக்சின் இருக்குது, கொஞ்சம் பரிச்சையிலேருந்தே வேக்சின் இருக்குது. அதை நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லணும்னா ரொம்ப நேரம் ஆகும். உங்களுக்கு அது தனியாக கூட நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஓகே.